நண்பர்களே, நமது காயின் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தொடங்கி 75வது வருடத்தை பூர்த்தி செய்த வகையில் பிளாட்டினம் ஜூப்ளி ஆண்டாக 2007ஆம் ஆண்டை சிறப்பித்தது. இதனை நினைவு கூறும் வகையில் அரசாங்கம் இந்த நாணயத்தை வெளியிட்டு பொதுப்புழக்கத்திற்கு விட்டது. இந்த நாணயம் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு அபரிமிதமாக இந்த நாணயத்தின் மதிப்பு கூடுதலாக உள்ளது. நண்பர்களே, இந்த நாணயம் ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற துருப்பிடிக்காத ஸ்டீல் உலோகத்தால் வெளியிடப்பட்டது. இதன் எடை என்று பார்த்தால் 5.82 கிராம். இதன் சைஸ் 27 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் பாரத் இந்தியா என்று மேலே அச்சிடப்பட்டிருக்கும். கீழே ஒரு கோடும், இதற்கு கீழே அசோக சின்னமும், இதற்கு கீழே சத்தியமை ஜெயந்தியின் இந்தியிலும், இதற்கு பக்கத்தில் 2 என்ற எண்ணும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதற்கு கீழே ஒரு கோடும், இதற்கு கீழே ருப்பியா என்று இந்தியிலும், ருபீஸ் என்று ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். மறுபக்கம் ரிவர்ஸ் சைடு நாணயத்தை சுற்றி ஆங்கிலத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளாட்டினம் ஜூப்ளி என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் நடுவிலே இராணுவ விமானம் பறப்பது போலவும், இதற்கு கீழே 1932, 2007 என்ற வருடமும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். கொல்கத்தா மின்ட் குறியீடு இருக்காது. இந்த நாணயம் கொல்கத்தா மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் மதிப்பு 2024ஆம் ஆண்டு புத்தகப்படி அபரிமிதமாக கூடியுள்ளது. நண்பர்களே, ஃபைன் கண்டிஷன் 750 ரூபாயில் தொடங்குகிறது. யுஎன்சி 2500 ரூபாய் வரை உள்ளது. நண்பர்களே, இந்த நாணயம் உங்கள் சேமிப்பில் இருந்தால் இதன் உண்மைத்தன்மை அறியோம். 2023ஆம் ஆண்டு புத்தகப்படி ஃபைன் கண்டிஷன் வெறும் 200 ரூபாயில் தான் இருந்தது. 3 மடங்கு இந்த நாணயத்தின் மதிப்பு உயர்ந்துள்ளது. நண்பர்களே, இதை அறியோம். நண்பர்களே, நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு நாணய சேமிப்புக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். நண்பர்களே, நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த என் அனைத்து உலக நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்க நண்பர்களே.